ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு என்னால் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க முடியலைனாலும் அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கலாம். ஏன்னா முன்னாடி அந்த அளவுக்கு எனக்கு அந்த தைரியங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ எதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்குவோம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்தது நம்மளுக்கு எதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எந்த இதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே நம்மளால் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் எதுக்காகவும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதாக இருந்தாலும் நம்ம சரியான ஒரு புரிதலுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம இது சரி அது சரின்ட்டு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஃபேமிலி சப்போர்ட்டும் கொஞ்சம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அதுங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை எதையுமே நம்ம செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்மளுக்கு அது கரெக்டான வேலை ஒரு விஷயம் கிடைக்குதா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேமிலியாக இருக்கவங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா தான் நம்மளுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியான இதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயுமே எப்போதும் ஓரளவு நல்லா பேசுகிறவங்க பண்ணுறவங்க தான். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்கெல்லாம் எனக்கு இது சரி அது சரின்ட்டு யோசிக்காமல் இது பண்ணிகிட்டு இருக்க தான் எனக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க செய்கிறத செஞ்சுட்டு போகிறாங்க, நம்ம இருக்கிறத இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் எதுவும் புரிதல் இல்லாமல் இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் அதையும் இதையும் போட்டு நினச்சிக்காம எதா இருந்தாலும் சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறோமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டே தான் இது பண்ணேன். அதுக்காக நம்ம எந்த இதையும் தேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. போக போக நம்மளுக்கு சில காரணங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டுட்டு நகர ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் பழைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, வேலை இல்லாமல் இத்தனை நாளாக இருந்துட்டோம். இவ்வளோ ஒரு வருஷமாக வேலைக்கு போகாமல் இருந்துட்டோம். இனிமேயும் அதை இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஒரு இதோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில யோசனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நம்மளுக்கு தேவையான வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிறது தான் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே முடிவு பண்ண ஆரம்பித்தேன். அதனால் நான் வேலைக்கு மறுபடியும் போக ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்கிறது மாதிரியான சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போனோன்னா அதுவே நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது மாதிரி உங்கள்கிட்ட நான் இதை விஷயத்த சொல்கிறேன்.